வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. பாரதிய ஜனதா கட்சி 2024 லோக்சபா தேர்தலில் 370 இடங்களை வெல்வதை லட்சிய இலக்காக நிர்ணயித்துள்ளது. 2019 விட 67 இடங்கள் அதிகம் வெல்வோம் என்று பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை அறிவித்து வருகின்றனர். ஆனால் பாஜகவால் இந்த இலக்கை அடைய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 5 தொகுதிகளில் பாஜகவை வெற்றி பெற வைக்க திமுக ஒப்புக்கொண்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் தேனியில் மட்டும்தான் அதிமுக வென்றது. அதேபோல இம்முறை விட்டுவிடக்கூடாது என திமுக களம் இறங்கியுள்ளது. இதற்கிடையே அமமுக வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேனி மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளராக நாராயணசாமி என்பவருக்கு அறிமுக வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் சேலம் மேட்டூரில் தேர்தல் அதிகாரி நர்மதா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தென் சென்னை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் முன்னாள் பாஜக தலைவரும் முன்னாள் தெலுங்கானா ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். எம்பி தேர்தல் வருவதற்கு முன்பாகவே பல்வேறு இடங்களில் ஜோதிமணிக்கு பொதுமக்களிடையே எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்பொழுது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜோதிமணியை வாக்கு சேகரிப்பின் போது 5 வருடங்களாக உங்களை காணவில்லை என கூறியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரியில் தேர்தல் பரப்புரைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான், மக்கள் பணத்தில்தானே தேர்தல் நடத்துவீர்கள், என் பணத்தை ஏன் உங்களது பதவி ஆசைக்காக வீணடிக்கிறீர்கள்? அப்படி இல்லை என்றால் இடைத்தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதனை ராஜினாமா செய்தவரிடம் வசூலித்து விடுங்கள் என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.